இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா 2 விதமான ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து ஃபட்ஜி ப்ரௌனி, இன்னொன்று பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைல் வெண்ணிலா டீ கேக் தான் பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க தான் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து 1/2 kg ராகி மாவு நாட்டு சக்கரை சேர்த்து ப்ரௌனி வேணும், அது செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. செய்யலாம்னு சொல்லி தான் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹெல்தி வெர்ஷன் சொல்லலாங்க. யூஸ்வலாக நாம் ப்ரௌனி செய்யணுன்னாவே ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் வந்து மைதா சேர்ப்போம். இது ரெண்டுமே இல்லாமல் ஹெல்தி வெர்ஷனில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாம் கேக் பேட்டர் வந்து பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டை மட்டும் மெல்ட் ஆக்கணுங்க. கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நாம் வந்து சேர்க்க போகிறோம். டார்க் காம்பவுண்ட் வந்து 160 கிராமும் 90 கிராம் பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து டபுள் பாயில் இந்த மாதிரி மெல்ட் ஆக்கணும். இல்லைன்னா நீங்கள் மைக்ரோவேவும் வந்து பண்ணலாம், அது தெரிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆக்கிக்கோங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 எக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1/2 kg. எக்கை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் வந்து நாம் சுகர் சேர்க்கணும். நான் வந்து நாட்டு சர்க்கரையும் வந்து மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பீட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகும். இதையும் வந்து ஒரு 2-3 டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைம் வந்து சேர்க்கக்கூடாதுங்க. ஹை ஸ்பீட்லேயே வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைட் ஃபுல்லாக வந்து நம்ம பீட் பண்ணும்போது சுகர் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிடுங்க. ஒவ்வொரு வாட்டியும் பிளெண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சைட் ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கணும். லாஸ்ட் கொஞ்சமாக இருக்குங்க சர்க்கரை, அதையும் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி சைட் ஃபுல்லாக வந்து பிளெண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நாம் சென்டரில் மட்டும் பீட் பண்ணிவிட்டு சைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டாலும் வந்து கரெக்டாக வராது. அதே மாதிரி பீட் ஆகிடுச்சின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லைட்டாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் பீட் ஆகலைன்னா. அந்த மாதிரி இருந்தால் மறுபடியும் 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வந்து பீட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக கரையணுங்க. சுகர் சேர்த்தாலும் சரி, நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சரி, எக்கு அதுக்கப்புறம் சுகர் வந்து நல்லா க்ரீமியாக இந்த அளவுக்கு வரணும். அது வரையும் வந்து நம்ம பீட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி வந்து பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ராகி மாவு பார்த்தீங்கன்னா 60 கிராமும், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 25 கிராம் நான் எடுத்துருக்கேங்க. அதெல்லாம் நீங்கள் மைதா மாவு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது வந்து ஹெல்தி வெர்ஷனில் கேட்டதுனால நான் வந்து ராகி மாவு தான் அவங்க கேட்டாங்க, அதனால தான் நான் ராகி மாவு சேர்த்துருக்கேங்க. இதை வந்து ஸ்ட்ரெயினரில் சேர்த்து லைட்டாக மட்டும் இந்த மாதிரி சளிச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட்டி மாதிரி இருக்கும், அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி வந்து செய்கிறது. இப்போ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மிக்ஸ் பண்ண முடியலன்னா ஒரே டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முதலே நாம் மெல்ட் ஆக்கின சாக்லேட் வந்து சேர்த்துடலாம். எப்போவுமே கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து சாக்லேட்டும் பட்டரும் வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் ஆக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆகிடும். மெல்ட் ஆக்கின சாக்லேட்டும் சேர்த்துட்டு அதே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் இல்லைன்னா ஒரே டைரெக்ஷன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து அழுத்தம் கொடுக்காம மிக்ஸ் பண்ணணும். சாக்லேட் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் செய்யும்போது நான் சொன்ன அளவுகளோட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். செய்யும்போது ஒன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுற ஓடிஜியோட லிங்க்கு கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஆன்லைனில் வாங்கலைங்க, ஆஃப்லைனில் தான் நான் வாங்கினேன். நான் வாங்கி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸ் மாடலும் வந்து வந்திருக்குங்க. நான் வாங்கின பிராண்ட் பார்த்தீங்கன்னா மாஃபி ரிச்சஸுங்க. கெப்பாசிட்டி வந்து 40 லிட்டர்ஸு. டைம் இருந்தால் ஒரு டைம் வந்து க்ரோமோ ஷோரூமில் வந்து நீங்கள் போய் பாருங்கள். மாஃபி ரிச்சஸ் அங்கே இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லைனா ஆன்லைன்லேயும் வந்து வாங்கலாம். பேட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ டின்னில் சேர்த்துடலாம். 7 இன்ச் டின் வந்து நான் முன்னாடியே பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பேட்டர் சேர்த்த உடனே ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம கேக் செய்யும்போது இந்த டிப் வந்து மறக்காமல் செய்யணுங்க. நல்லா வந்து இந்த மாதிரி டூத் பிக் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏர் பபிள் இருக்கும். அப்போ தான் கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக கிராக் இல்லாமல் வெந்து வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி வந்து டேப் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சாக்லேட் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் வந்து பொடியாக கட் பண்ண பாதாம், அக்ரூட், அதுக்கப்புறம் முந்திரி இது எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வந்து அப்படியே செய்யலாங்க. அழகாக வந்து கிரிங்கிள் டாப்போட இருக்கும். ஆனால் இது என்னவோ எனக்கு சேர்த்து பழக்கமான மாதிரி ஆகிடுச்சு. கேக் பேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணுங்க. 10 நிமிஷம் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம்.
அதே 180 டிகிரியில் நான் வந்து 40 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் ஆகட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி இந்த ரெசிபியும் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துலாங்க. கேக் பார்த்தீங்கன்னா தனி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ செப்பரேட்டாகவும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கேக்குக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 3 முட்டை, மைதா 90 கிராம், சுகர் 110 கிராம், பால் 30 ml, ஆயில் 30 ml, அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். இப்போது மிக்சிங் பவுலில் எக்கு வந்து யாக் தனியாக ஒயிட் தனியாக வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு. அது பரவாயில்ல, நாம் வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம் ஸ்பூனை வச்சு. அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு வந்து சில்லட் எக்கு தான் யூஸ் பண்ணணுங்க. எடுத்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணணுங்க ஹை ஸ்பீடில். 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணாவே நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நாம் சுகர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து சுகர் சேர்த்தா இந்த அளவுக்கு வந்து வராதுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் வந்து சுகர் சேர்க்கணும். அதே மாதிரி சுகர் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து நம்ம பீட் பண்ணணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் எள்ளோ வந்து நம்ம சேர்க்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து சர்க்கரை நல்லா கரையும். சர்க்கரை வந்து பவுடர் பண்ணியும் சேர்க்கலாங்க. ஆனால் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னவோ நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க, பவுடர்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதனால் அந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இன்னும் கிறிஸ்டல் இருக்குங்க. நான் மறுபடியும் வந்து நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் பீட் பண்ணாவே போதும். சர்க்கரை கம்ப்ளீட்டாக வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ வந்து எக் யாக் வந்து சேர்க்கணும். 3 எக் யாக் வந்து நம்ம எடுத்துருக்கோங்க. அதனால் 1 பை 1 சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்க வேண்டாம். ஒவ்வொன்றுமே வந்து சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் எக் யாக் வந்து சேர்க்கணும். அவங்க கேட்டது வந்து 250 தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு தான் கேட்டாங்க. அவனி மட்டும்தான் 1/2 kg வந்து சொன்னாங்க. நல்லா வந்து எக் யாக் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி மறுபடியும் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகரு, எக் யாக்கு, ஒயிட்டு எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகணும். சைட் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு மைதா பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் ஸ்ட்ரெயினரில் சேர்த்து நான் சலிச்சு வச்சுருந்தேங்க. மைதா வந்து பாதி சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த எக்கோட அந்த ஃப்ளஃபினஸ் எல்லாமே வந்து போயிடுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணால். பேலன்ஸ் இருக்க மைதாவை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்க்க வேண்டாம். இதோட எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எப்போவுமே வந்து நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணும்போது சன்ஃப்ளவர் ஆயில் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் வந்து சேர்க்கணுங்க. நம்ம வந்து கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்தா டேஸ்ட்டு ஸ்மெல் நல்லா இருக்காது. கடைசியாக வந்து வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டின்னில் சேர்த்துக்கலாம். டின்னுக்கும் வந்து முன்னாடியே பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் வந்து நான் போட்டிருக்கேங்க. டூத்பிக் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏர் பபிள் இருக்குங்க. அதனால தான் நான் இது செய்கிறது. 2-3 வாட்டி வந்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் இப்போ ஓடிஜியில் வச்சிடலாம். அதே 180 டிகிரி 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சுங்க. இப்போது அதே 180 டிகிரியில் நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். நான் டைம் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து 40 நிமிஷம் தான் செட் பண்ணியிருக்கேங்க. ப்ரௌனி வந்து பேக் ஆகி கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை டிமோல்ட் பண்ணிடலாம். சுற்றி இருக்கிற பட்டர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி சைட் ஃபுல்லாகவும் கட் பண்ணலாங்க. நல்ல ஷேப்பில் தான் இருக்குது. நான் அதனால் சைட் ஃபுல்லாக வந்து கட் பண்ணலை. வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து பார்த்து கட் பண்ணணும். இப்போது கட் பண்ண ப்ரௌனி வந்து உள்ளே சேர்த்துலாம் நல்ல ஃபஜ்ஜியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நார்மலாக வந்து நம்ம மைதா மாவில் செய்கிறோம்லாங்க, அதை விட ஒரு படி வந்து டேஸ்ட் இது சூப்பராகவே இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக டூத்பிக் வச்சு செக் பண்ணால் பாருங்கள் சுத்தமாக வந்து ஒட்டவே இல்லை. இது பேக்காக டைம் பார்த்திங்கன்னா 25 நிமிஷத்துலேயே வந்து பேக் ஆகிடுச்சுங்க. ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இதையும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பேக்கரிஸில் வந்து இதை வந்து 2ஆக தான் கட் பண்ணுவாங்க. சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்க மாதிரி இருக்கும். நாம் கொஞ்சம் வந்து சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெருசு வேண்டாம். நாம் செஞ்ச குவான்டிட்டியை வந்து கம்மி தான். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து 1 kg இல்லைனா 1/2 kgயில் செப்பரேட்டாக வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போடுறேன்.
இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா சாப்பிட்டா தான் வந்து நமக்கு தெரியும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதையும் வந்து பாக்ஸில் வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பேக்கிங்க்கு வந்து லோகோ ரெடி பண்ணியாச்சுங்க. அதை வந்து நான் நேற்று தான் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் வந்து பாக்ஸில் நம்ம ஒட்டி விட்டுடலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பரும் வந்து நான் செப்பரேட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நான் வந்து இன்னும் கவர் அதெல்லாம் ஒன்றும் வாங்கலைங்க. பேக்கிங் கவர் எல்லாமே பாக்ஸ் தான் வந்து ஒரு 5-6 பாக்ஸ் தான் நான் வாங்கி வச்சேன். கண்டினியூவாக ஆர்டர் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி தான் வந்து ப்ரெசண்ட்டுக்கு நான் இந்த பேக் பார்த்திங்கன்னா ஜிப்டோ பேக் தான். ஏன்னா கவர் வாங்காதனால நான் இதில் வந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.